இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப காரசாரமாக சிக்கன் லிவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது. காஞ்ச மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம், ரொம்ப காரமான மிளகாயாக இருந்தால். இதை ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஈரல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ஈரல் வேகிறப்போ அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 7 to 8 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டு அந்த ஈரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சுத்தமாக தண்ணியெல்லாம் எல்லாமே இஞ்சி இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும், நல்லா ரோஸ்ட் மாதிரி. அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஆனால் அதுக்காக ஓவர் குக் பண்ணிடவும் கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இது பெப்பர் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, லைட்டாக ஒரு வாட்டி நீங்கள் கலந்து விட்டால் மட்டும் போதும். அப்போ தான் அந்த பெப்பர் ஸ்மெல் லைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அவ்வளோதான், சிக்கன் லிவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.